அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க அப்படின்னு நம்ம பார்க்குறது இல்லை. கமெண்ட்டில் அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக நம்ம அதிகமான வீடியோக்களை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ப்ராப்பராக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீடியோ இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் சரி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பல தளங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் கமெண்ட்டில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளில் எது ரொம்ப முக்கியமான கேள்வியோ அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் ரோடு இன்ஸ்பெக்டருடைய வேக்கன்சி மேலும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படி ஒரு கேள்வி அதிகமாக கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கால்ஃபர் செய்யப்பட்டது எந்த வருஷம், அதுக்கு கால்குலேட் பண்ண போஸ்டிங் எவ்வளவு, இப்போ எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னும் போஸ்டிங் மேலே இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதான்னு நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு பேப்பரில் ஆர்டிக்கிளோட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். அதில் பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப டீட்டெயில்டாக. ஸோ அந்த விஷயங்கள் நான் இப்போ இங்கே பேச விரும்பலை. கமெண்ட்டில் கேட்கப்பட்ட கேள்வியான என்ன அப்படின்னா, ரோடு இன்ஸ்பெக்டர் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வேக்கன்சி இந்த 2023 1வது மந்த்து தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. கால்ஃபர் செய்யப்பட்டது டிஎன்பிஎஸ்சியில். அதுக்கு இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஆனது ஒவ்வொரு மாவட்டங்கள் மூலமாக கால்ஃபர் செய்யப்பட்டு அந்தந்த மாவட்டங்களில் மட்டும்தான் போஸ்டிங் போடுற பவர் இருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு தான் இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டாங்க. ஸோ 2020ஆம் ஆண்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு அந்த போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணுறதுக்கு கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கு எல்லாரும் அப்ளையும் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு டிஎன்பிஎஸ்சியில் இந்த போஸ்டிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 2020ஆம் ஆண்டில் இந்த எக்ஸாம் கால்ஃபர் செய்யப்படும் போது மொத்த வேக்கண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 380 390 அப்படி அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாக ஒரு 10 வேக்கன்சி 15 வேக்கன்சி அந்த மாதிரி ஒட்டுமொத்த நம்ம ஸ்டேட்டுக்கு மொத்த வேக்கன்சியை ஒரு 380 கிட்ட 400 கம்மியாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான் வேக்கன்சி இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியில் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த வேக்கன்சி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் 761 வேக்கன்சி ஃபஸ்ட் டைம் கால்ஃபர் பண்ணும்போது 13/1/2023. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, 2023 ஏப்ரல் மாதம் இந்த 761 போஸ்ட்டை 825 அதிகரித்து ஒரு ஆர்டர் விட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, 16/8 போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த 825 வேக்கன்சியை 894 வெளியிட்டாங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வேக்கன்சியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வெளியிட்ட டிஎன்பிஎஸ்சியோடைய அறிவிப்பு. ஸோ 761 வேக்கன்சியாக இருந்தது ஏப்ரல் மாதம், போன வருஷம் ஏப்ரல் மாதம் 825 வேக்கன்சியாக கூட்டினாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா 894 வேக்கன்சியாக இவங்க கூட்டியிருக்காங்க. ஸோ 894ங்கிறது ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. அதுக்கும் வேக்கன்சியோடைய ஒவ்வொரு அறிவிப்பு லிஸ்ட்டையும் வெளியிட்டாங்க. ஆனால் ஸோ இதான் ஃபைனல் வேக்கன்சியா அப்படின்னா நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, அந்த சாலை பணியாளர் அவங்களும் சாலை ஆய்வாளர் அதாவது ரோடு இன்ஸ்பெக்டர் இந்த 2 இடங்கள்லையும் சேர்த்து 2 போஸ்ட்டையும் சேர்த்து
மொத்த போஸ்டிங் வந்து 70,000 இருக்குது அப்படின்னு பேப்பரில் வெளிவந்திருக்கு ஆர்டிக்கலாக. அப்போ சாலை பணியாளர்கள் அவங்களுடைய பணியிடங்களும் ரோடு இன்ஸ்பெக்டர் பணியிடங்களும் சேர்த்து 70,000 இருக்குது. அதில் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7,500 இது வேக்கன்சியாக இருக்குது. ரெண்டுமே சேர்த்து 17,000 வேக்கன்சி இருக்குது, போஸ்டிங் இருக்குது. அதில் வந்து வேக்கண்ட்டாக இருக்கிறது 7,500 வந்து வேக்கன்சியாக இருக்குது அப்படின்னு வந்து அறிவிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு யார் சொன்னாங்க அப்படின்னா தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அதில் உள்ள வெளிவந்த அறிவிக்கையில் தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை பற்றி தான் நம்ம டீப்பாக அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ நம்ம வந்து கமெண்ட்டில் கேட்கப்பட்ட கேள்வி வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா இப்போ உள்ள வேக்கன்சியான 894ங்கிறது 2023ஆம் ஆண்டு வெளியான ரோடு இன்ஸ்பெக்டருடைய மொத்த வேக்கன்சி. 2020ஆம் ஆண்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்களே, அப்போ மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் 2020ஆம் ஆண்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வெளியிட்ட வேக்கன்சி. அரியலூரில் 6, கரூரில் 3, கிருஷ்ணகிரியில் 10, காஞ்சிபுரம் 7, புதுக்கோட்டையில் 7, திருவள்ளூரில் 7, திருப்பூரில் 12, நீலகிரியில் 3, திருநெல்வேலியில் 24, தேனியில் 14, திருவாரூரில் 8, நாகப்பட்டினமில் 12, திருவண்ணாமலையில் 11, தூத்துக்குடியில் 23, திருச்சிராப்பள்ளியில் 16, கடலூரில் 20, நாமக்கல்லில் 4, விருதுநகரில் 20, ஈரோடில் 19, சேலமில் 9, ராமநாதபுரத்தில் வந்து 13. இது போக பார்த்தீங்கன்னா விழுப்புரமில் 23, காஞ்சிபுரத்தில் 7, பெரம்பலூரில் 2, சிவகங்கையில் 11, திண்டுக்கல்லில் 26, வேலூரில் 18, கிருஷ்ணகிரியில் 10, மதுரையில் 17, தஞ்சாவூரில் 11 அப்படின்னு மொத்தம் வெளியான வேக்கன்சி 372 to 390க்குள்ளே. ஸோ மொத்தமே 400 கம்மியாக தான் 2020ஆம் ஆண்டில் போஸ்டிங் வெளிவந்துச்சு. ஆனால் இப்போ வேக்கன்சி எவ்வளோ இருக்குது? 894. அது அப்படியே டபுளாக இருக்குது. ஸோ அதனால் வேக்கன்சி இன்க்ரீஸாக தான் வெளியாகிருக்கு. ஆனால் டிபார்ட்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் வேக்கன்சி வந்து இன்னும் அதிகமாக அங்கே வேக்கன்சி இருக்குது. 2020ஆம் ஆண்டில் வெளியான ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கும் 23ஆம் ஆண்டு வெளியான போஸ்டிங்க்கும் கூட பார்த்திங்கன்னா 400க்கு மேற்பட்ட அளவான வேக்கன்சி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுபோக அந்த கொரோனா பீரியடில் வந்து 2 வருஷம் அவங்களுக்கு வயசை வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கெலாம் வயசை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும். அப்போ 22, 23 அந்த 22, 23ல் ஓய்வு பெற்றவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி மேலும் அதிகமாக இருக்கும், காலி பணியிடம் எண்ணிக்கை வந்து மேலும் அதிகமாக இருக்கும். அதனால் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே அவங்க கால்குலேட் செய்யப்பட்ட 894 வேக்கன்சியை அவங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த 2 வருஷம் கடந்து போனது 2020 இருந்து 23 வரைக்கும் அந்த 3 வருஷம் உள்ள வேக்கன்சி ப்ளஸ் இந்த கொரோனா பீரியடில் 2 வருஷம் ரிட்டைர்மெண்ட் தள்ளி போனவங்க ஓய்வு பெற்றாங்களே அந்த வேக்கன்சி எல்லாமே ஆட் பண்ணாங்கன்னா இது இன்னும் போஸ்டிங் ரொம்ப அதிகமாகலாம். அதை டிஎன்பிஎஸ்சி வந்து கணக்கில் எடுத்து அவங்க வந்து இன்னும் போஸ்டிங்கை வந்து ரிவைஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், அவங்க நினச்சா பண்ணலாம். ஸோ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமானா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா வேக்கன்சி அதிகமாக டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. டிபார்ட்மெண்ட்டில் ரோடு இன்ஸ்பெக்டர் வேக்கன்சி அதிகமாக காலி பணியிடங்கள் இருக்குது. அந்த காலி பணியிடங்களை கருத்தில் கொண்டு எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்டு ரொம்ப நாள் ஆனனால அந்த வேக்கன்சியை வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தருடைய ஏஜ் வந்து முடியுது இல்லையா, பார் ஆகுது. ஒரு 4 நாள் தான் ஒரு எக்ஸாமுக்குன்னு ஏஜ் இவ்வளோ தான் இருக்கும், அதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு எக்ஸாமுக்கு கால்ஃபர் செய்யப்பட்டால்
அதுக்கு உண்டான ரிசல்ட் ஒன்று வரணும். அது தள்ளி போக போக என்ன நமக்கு ஒரு பாதிப்பு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த வருஷம் நான் தேர்ச்சி பெறலை அப்படின்னா நான் சரி ஓகே இந்த அடுத்த வருஷம் நான் போஸ்டிங் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கை வரணும். ஆனால் ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கே 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது அப்படின்னா அடுத்த எக்ஸாம் அவங்க எழுத முடியாமல் போயிடும் இல்லையா? அதனால எக்ஸாம் தள்ளி போக என்ன பண்ணணும்னா அந்த போஸ்டிங்கோடைய வேக்கன்சியை இவங்க அதிகமாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே. ஏன் அப்படின்னா 2024 ஆண்டுக்கான அன்வல் பிளானரில் ரோடு இன்ஸ்பெக்டருக்கான அறிவிப்பு வரலை. அப்படிங்கும்போது நீ 24 பிறந்து 4 மாதம் ஆச்சு. இன்னும் இந்த கேஸ் எப்போ அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு மாதமும் ஓய்வு பெறவங்க ஓய்வு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஏற்கனவே அங்கே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க அவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணி இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணும்போது மீண்டும் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள போஸ்டெல்லாம் ஆட் பண்ணி ஃபில்லப் பண்ணாங்கன்னா அது இந்த எக்ஸாம் எழுதி இவ்வளவு நாள் இந்த கோர்ட்டு வழக்குனால் இந்த ரிசல்ட் தள்ளி போகிறனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு சரி கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். அதை டிஎன்பிஎஸ்சி தான் பண்ணணும். ஆனால் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு அவங்க சொன்னாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபில்லப் பண்ணி தரலாம். அதுக்கு எல்லா வழிமுறையும் இருக்குது. வேக்கன்சி இருக்குது. ஸோ அது ஒன்று தான் மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் இந்த கேஸ்னால் பாதிக்கப்பட்ட நம்மளுடைய நண்பர்களுக்கு. அதனால் ரோடு இன்ஸ்பெக்டரில் நம்ம சொல்கிறது எல்லாமே டேட்டா இருக்குது. 7500 வேக்கண்ட்டு காலியாக இருக்குது. சாலை பணியாளர்கள் ப்ளஸ் சாலை ஆய்வாளர்கள் சேர்த்து. ஸோ 7500 வேக்கண்ட்டுனா அப்போ தோராயமாக ஒரு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ரெண்டுமே இப்போ நம்ம இருப்போம். ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா இந்த ஒப்பந்த அடிப்படையில் இந்த மாதிரி போடாமல் இந்த வேக்கன்சியை இன்னும் அதிகமாக்குனாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இது. ஸோ அதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டெப் எடுத்து நடக்கும். ஸோ எவ்வளோ வேக்கன்சி காலியாக இருக்குங்கிற ரிப்போர்ட்டும் நாம் சொல்லியிருக்கோம். ரோடு இன்ஸ்பெக்டர் ஃபஸ்ட்டு கால்ஃபர் செய்யப்பட்டது எவ்வளோ வேக்கன்சி, இப்போ பண்ணது எவ்வளோ வேக்கன்சி, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு நம்ம அதையும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இடைப்பட்ட வருடங்களில் எவ்வளோ பேர் ஓய்வு பெற்றிருப்பாங்க, அதுக்கு என்ன காரணம். ஸோ இந்த வேக்கன்சியெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா ஒரு 1000க்கு மேலே இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு போயிடும். ஸோ அப்படி போச்சு அப்படின்னா அது இன்னும் ரொம்ப பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். இன்க்ரீஸ் ஆனால் நல்லது, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்லது, டிஎன்பிஎஸ்சிக்கும் நல்லது, இந்த எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறாங்களா அவங்களுக்கும் நல்லது. அதை முடிவு பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சியும் ரோடு இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட்டு தான். நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.